Hi students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th standard maths Chapter-7 exercise 7.1ல problem number 10 தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்துல உள்ள சினாரியோவை நம்ம கொஞ்சம் இமேஜினேஷனோட ட்ரை பண்ணோம்னா ஈஸியா வொர்க் அவுட் பண்ணலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த ப்ராப்ளத்துல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். A police jeep approaching an orthogonal intersection from the northern direction is chasing a speeding car that has turned and moving straight east. தமிழ்ல பார்த்தலாம். வட திசையிலிருந்து ஒரு செங்கோண சந்திப்பை அணுகும் ஒரு காவல்துறை வாகனம் வேகமாக சென்று திரும்பி கிழக்கு நோக்கி செல்லும் ஒரு மகிழுந்தை துரத்துகிறது. ஓகேமா, இது ஒரு சேசிங் கேம் மாதிரி வச்சுக்கலாம். பாருங்க, இந்த இடத்துல இப்போ நம்ம இது வந்து நார்த்தன் டைரக்ஷன் இல்லையாம்மா, அப்படி இருக்கட்டு. இது வந்து ஈஸ்ட் டைரக்ஷன் வச்சு விடுவோம். இது வந்து ஈஸ்ட் டைரக்ஷன். ஓகேம்மா, இது வந்து நார்த் டைரக்ஷன். அப்போ நார்த் டைரக்ஷனில் வந்து யாருமா இருக்கா? போலீஸ் ஜீப். என்னது இருக்குது? போலீஸ் ஜீப்பு. ஈஸ்ட் டைரக்ஷனில் நமக்கு வந்து கார் வந்து மூவிங்கில் இருக்குது. இந்த டைரக்ஷன் இதுதான் இருக்கலாமா? இதுதான் இது இன்டர்செக்ஷன். ஓகேவா? செங்கோண சந்திப்பு என்ன சொல்லலாம்? ஆர்த்தோகனல் இன்டர்செக்ஷன் நம்ம சொல்வோம். இந்த இப்போ எந்த இடத்துல இதை நம்ம எக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், இதை வந்து எக்ஸ்ன்னு சொல்லலாமா, இது வந்து நம்ம ஒய்ன்னு சொல்லிக்கலாம். வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். When the jeep is 0.6 km north of the intersection and the car is 0.8 km to the east. ஓகேமா, அதாவது காருங்கிறது ஈஸ்ட் டைரக்ஷனில் 0.8 கிலோமீட்டரில் இருக்குது, ஜீப்புங்கிறது 0.6 கிலோமீட்டர் நார்த் டைரக்ஷனில் இருக்குது. தமிழில் பார்த்துடலாம். சாலை சந்திப்பின் வடக்கே 0.6 கிலோமீட்டர் தொலைவில் காவல்துறையின் வாகனமும் கிழக்கே 0.8 கிலோமீட்டர் தொலைவில் மகிழுந்தும் உள்ள பொழுது. ஓகேமா, அப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். அப்போது எக்ஸுங்கிறது என்னமா கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஈக்குவல் டு 0.8 கிலோமீட்டர். சரியாம்மா? அப்போ ஒய் என்னமா கொடுத்துருக்காங்க? ஒய் ஈக்குவல் டு 0.6 கிலோமீட்டர். அதாவது 6 கிலோமீட்டர் 0.6 கிலோமீட்டருங்கிறது வந்து போலீஸ் ஜீப்பு, 0.8 கிலோமீட்டருங்கிறது வந்து மகிழுந்து, அதாவது கார். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். The police jeep determined with a radar that the distance between them the car is increasing at 20 km/h. மின்காந்த அலைக்கருவியின் துணை கொண்டு காவல்துறை தங்களது வாகனத்திற்கும் மகிழுந்துக்கும் இடைப்பட்ட தூரம் மணிக்கு 20 கிலோமீட்டர் வீதத்தில் அதிகரிக்கிறது என தீர்மானிக்கிறது. ஓகேமா, அதாவது வேற ஒன்றும் இல்லை, டிஸ்டன்ஸ். ஓகேவா? அதாவது இது போலீஸ் ஜீப்பு, இது வந்து கார் இல்லையா, அதுக்கு இடைப்பட்ட தூரம் இது எவ்வளவுமா? எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா dz/, அதிகரிக்கிறது, சேஞ்ச் ஆகுது அப்படின்னா dz/dt கொடுத்துருக்காங்க. dz/dt ஈக்குவல் டு 20 km/h. சரியாமா? அப்போ அதுக்கு dz/dt கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன வேணும்? இசட் வேணும் இல்லையா? அப்போ இசட்டும் நமக்கு கண்டுபிடிக்கணும். அப்படி இருக்கட்டு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இஃப் த ஜீப் இஸ் மூவிங் அட் 60 km at the instant of measurement, what is the speed of the car? ஓகேமா, சிம்பிள் தான். காவல்துறை வாகனம் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது எனில் மகிழுந்தின் வேகம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா dy/dt. சரியாம்மா? இதை நம்ம கரெக்டாக நோட் பண்ணணும். dy/dt ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா the police jeep is moving 60 km at the instant of measurement. ஓகேமா, இப்போ போலீஸ் ஜீப் பாருங்க, இதை நோக்கி வரும்போது இதோட டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுதுமா? ரெடியூஸ் ஆகுது, குறையுது. ஸோ குறையும் போது நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும், 60 km/h. புரியுதாமா? ஆனால் கார் பாருங்க, இந்த இடத்துல இருந்துட்டு கார் வந்து நீளம், அதாவது அந்த டைரக்ஷனில் போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து அந்த டைரக்ஷன் போகும்போது இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குது. பட் இது போலீஸ் ஜீப் வந்து இந்த பாயிண்ட் அன்னைக்கு வரும்போது அதோடைய டிஸ்டன்ஸ் வந்து ரிடியூஸ் ஆகுது, குறையுது. ஸோ குறையும் போது நம்ம மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த பாயிண்ட்டை நீங்கள் மறந்துடாதீங்க. ஓகேம்மா, இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேம்மா, இப்போ நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? என்ன கேட்டிருக்காங்கன்னா dx/dt என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேம்மா, அப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது dx/dt தான். இதுதான் நம்மளுடைய டார்கெட். dz/dt ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. சரி, வாங்கம்மா. இப்போ கொடுத்துருக்க டேட்டாஸ் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். எக்ஸுங்கிறது என்னம்மா கொடுத்துருக்காங்க? டிஸ்டன்ஸ் மூவிங் பை கார். சரியாம்மா? நெக்ஸ்ட்டு ஒய்ங்கிறது என்னம்மா? டிஸ்டன்ஸ். எக்ஸுங்கிறது எக்ஸ் டைரக்ஷன், கார். அப்போ இது ஒய்ங்கிறது வந்து ஜீப் இல்லையா? அப்போது டிஸ்டன்ஸ் மூவிங் பை ஜீப். ஓகேம்மா, அதாவது போலீஸ் ஜீப். இசட்டுங்கிறது என்னம்மா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஜீப்புக்கும் காருக்கும் இடைப்பட்ட தூரம் தான் என்னதுமா? இசட் இல்லையா? அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஜீப் அண்ட் கார். ஓகேம்மா, இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால நம்ம வந்து பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாம்.
அப்ளை பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். பை பீதாகரஸ் தியரம். சரியாம்மா? என்ன வருமா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் இல்லையா? இப்போ எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம் 0.8 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டிட் பண்ணலாம் 0.6 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 0.8 த ஹோல் ஸ்கொயர்னா 6.4 ப்ளஸ் 0.6 த ஹோல் ஸ்கொயர்னா 3.6 சரிம்மா ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர். 6.4 ப்ளஸ் 3.6னா 1 ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர். அப்போ இசட் ஈக்குவல் டு +1 மட்டும் நம்ம எடுப்போம். சரியாம்மா? +1 மட்டும் எடுப்போம். மீட்டர் கிலோமீட்டர் இல்லாமா? கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர். ஓகே இருக்கட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய டார்கெட் என்னமா? dx/dt தான் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி கிவன் டேட்டா எழுதிக்கலாமா? இதில் வேணால் எழுதிக்கலாம் பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் என்னமா கொடுத்துருக்காங்க? 0.8 கிலோமீட்டர் அண்டு ஒய் ஈக்குவல் டு 0.6 கிலோமீட்டர் அண்டு dy/dt ஈக்குவல் டு -60 கிலோமீட்டர். இது நல்லா ஞாபகம் வைக்கணுமா, மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு dz/dt ஈக்குவல் டு 20 கிலோமீட்டர் பெர் ஹவர். சரியாம்மா? இது வந்து பெர் ஹவர். dx/dt தான் நமக்கு கேட்டிருக்காங்க. சரியாம்மா? இது கிவன் டேட்டாஸ். இது எல்லாமே நமக்கு கிவன் டேட்டா. இப்போ எழுதலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். டிஃபரன்ஷியேட் ஈக்குவேஷன் 1 வித் ரெஸ்பெக்ட் டு t. ஏன் டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா கிலோமீட்டர் பெர் ஹவர் டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண கேட்டிருக்காங்க. சரியாம்மா? ஸோ அதனால் டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்? 2x dx/dt. dx/dt ஏன் வருது? நம்ம டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இங்கே எக்ஸ் வேரியபிள் இல்லையா? செயின் ரூல் பிரகாரம் dx/dt நமக்கு வரும். ப்ளஸ் செகண்டுங்க வரலாம் 2y. இந்த ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy/dt ப்ளஸ் ஈக்குவல் டு 2z dz/dt. சரியாம்மா? இப்போது எல்லா பிளேஸ்லேயும் 2 இருக்கிறதுனால டிவைட் பை 2 வேணால் போடலாம். சரியாம்மா? அப்போ என்ன வரும்? x இன்ட்டு dx/dt ப்ளஸ் y இன்ட்டு dy/dt ஈக்குவல் டு z இன்ட்டு dz/dt. சரியாம்மா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலான்னா இப்போ கரஸ்பாண்டிங் வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணலாம். இதில் வந்து எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். எக்ஸோட வேல்யூ 0.8 dx/dt அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ வந்து 0.6 இன்ட்டு dy/dx வந்து -60. ஓகேம்மா? ஈக்குவல் டு இசரோட வேல்யூ வந்து நமக்கு 1 dz/dtங்கிறது 20. ஓகேம்மா? இப்போ அது அப்படியே இருக்கட்டு. dx/dt இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும்? -336 இல்லையாம்மா? ஈக்குவல் டு 20. அப்போது 0.8 dx/dt ஈக்குவல் டு 20 ப்ளஸ் 36 ஈக்குவல் டு 56 வரும் இல்லையாம்மா? அப்போ dx/dt ஈக்குவல் டு 56/0.8. ஒரு பாயிண்ட் புள்ளி இருக்கிறதுனால நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ என்ன வரும்? 56 × 0 8. இப்போ நம்ம 8ஆல் கட் பண்ணலாம் பாருங்கள். 7 இல்லையாம்மா? 7. அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்கள். dx/dt ஈக்குவல் டு 70 கிலோமீட்டர் பெர் ஹவர். நமக்கு ஆன்சர் கிடச்சிட்டு பாருங்கம்மா. நெக்ஸ்ட் ஆன்சர் எடுத்து எழுதலாம் பாருங்கள். த ஸ்பீட் ஆஃப் த கார் இஸ் இன்க்ரீசிங் அட் தி ரேட் ஆஃப் 70 கிலோமீட்டர் பெர் ஹவர். சரியாம்மா? அவ்வளோதான். சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளமாக, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் கூட பார்த்துக்கோங்க.